இங்க யார் சார் பிரவீன்? கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டீங்க. நான் தான் பிரவீன். ஸ்டேஷனுக்கு வாங்க சார், உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. விசாரிக்கணுமா? என்னையா? ஆமா சார், உங்களை தான் விசாரிக்கணும். சார், எதுக்கு என் பிள்ளைய விசாரிக்கணுங்கிறிய? அவ என்ன தப்பு பண்ணனா? என்ன தப்பு பண்ணாரா? இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ண ஏதோ பண்ணிட்டாராம். பொண்ணோட அம்மா எங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் இவரை அரெஸ்ட் பண்றோம். அந்த பொம்பளை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு? சார், என் மவன் எதுவுமே தப்பு பண்ணல. அவ தேவையில்லாம போய் சொல்லியிருக்காவ. இவன் பொண்டாட்டி தேடிட்டு தான் இருக்கான். அப்படின்னா அந்த பொண்ணு இங்க இல்ல, அப்படிதானே? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது உண்மைதானம்மா? அவங்க இல்லங்கிறது உண்மைதானே? என் மவன் ஒன்றும் செய்யல. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் விசாரிச்சாதான் எங்களுக்கே தெரியும். உங்க பையன் ஏதாவது பண்ணிட்டு உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சிருப்பாரு. அதனால கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். சார், நீங்களா வந்து வண்டியில ஏறிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். சார், நான் எந்த தப்புமே பண்ணல. நானே என் பொண்டாட்டியை காணும் தான் தேடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணை காணும்னு சொன்னதே நான் தான். அவங்க என்னடானா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கே தெரியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க சார். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார், நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணதான் வரலான்ட்டு இருந்தோம். அப்படின்னா நீங்க முதல்ல வந்திருக்கணும். அங்க கேஸ் கொடுத்து நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வரலாம்னு நினைச்சேன். அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது சார். இதுலயே உங்க மேல டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க சார், என் பையன் இவ்வளவு நேரம் அலைஞ்சு தேடி இருக்கான். நாங்களும் இன்னும் மருமக வீட்டுக்கு வரலேன்னு கவலையோடு தான் இருக்கோம். இப்பதான் என் பையன் தேடி அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். இனிதான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வீட்டுல வந்து இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார்? இங்க பாருங்க, எது பேசணும்னாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு இதே ஒரு வேலையா போச்சு. எங்களுக்கு குத்தம் சொல்லாம அதால இருக்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் பிள்ளைக்கு ஒரு நிம்மதி கிடையாது. அவிய கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க மாதிரி அங்க இருந்துட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. அவியல்வளால அவஸ்தை முடியாது நாங்க தான். சார், என் பொண்டாடி தொலைஞ்ச விஷயமே சாயந்தரத்துக்கு மேலதான் எனக்கே தெரியும். நானும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. என் ஒய்ஃபை யார் தேடுவா சார்? அவளுக்கு நிஜமாலே ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன சார் பண்றது? இங்க பாருங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அவ்வளவுதான். வாங்க ஸ்டேஷனுக்கு போவோம். இதுக்கு மேலலாம் இங்க நின்று எதுவுமே பேச முடியாது சார். ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்பா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். பிரவீன், அம்மா அழாதீங்கம்மா. நம்ம தப்பு பண்ணியிருந்தாதான் பயப்படணும். நம்ம மேல எந்த தப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீங்க அழாதீங்க. சார், வாங்க போலாம். பிரவீன் போவதையா? ஏங்க, நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறவ. இங்க கூப்பிடுங்க அவனை. விட சொல்லுங்க அவியல. நாம சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா? அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. பிரவீன் தான் கான்பிடென்டா சொல்லிட்டு போறான்ல, அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு. அதனால அவனுக்கு ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏங்க, அந்த பொம்பளை இப்படி பண்ணிருக்கேங்க, மருமகன்னு கூட பார்க்காம. அனுஷ்கா அங்க வரலையே, அவிய வீட்டுக்கு போயிருக்காளோன்னு அந்த பொம்பளைக்கு ஒரு போன போட்டு கேளுன்னு அவன் கேட்டான். அது உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பாருங்களேன். பிரவீன் வேண்டாம் வேண்டாம், நான் தான் போட்டு கேளியான்னேன். அந்த பொம்பளை கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைங்க. போன வாரம் கூட அவன் கூப்பிட்டதுக்கு அவிய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நான் தான் போன்னேன். இப்படி வாழ வேண்டிய பிள்ளைகளை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்குதுங்க. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேலதான் சந்தேகமா இருக்கு. வேணும்னே நம்ம மகைய மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நீ அதை விட நடக்க வேண்டியதை பாப்போம். போய் வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம், வா. ஏங்க, பிள்ளைய வெளியே விட மாட்டாவளோ? அது எப்படி விடாம இருப்பாவ? வக்கீல கூட்டிட்டு போய் பேசுவோம். நம்ம பிள்ளை மேல எந்த தப்பும் இல்ல. அவிய கம்ப்ளைண்ட்லாம் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. வா, உடனே போவோம். சரிங்க. என்னது, அனுஷ்காவை காணுமா? யார் சொன்னா? எங்க போயிருப்பா? அங்கதான் எங்கேயாவது போயிருப்பா, தேடிட்டு இருப்பாங்களா இருக்கும். நீ பயப்படாத வைக்கலாண்டோ. என்ன வைக்கலான்னு சொல்றா? ஐயோ,
என்ன சொல்றாங்களாண்டோ? ஆமா ஆனந்தப்பா, நாட்டுல என்னென்னவோ நடக்குது உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் காணாம கிடைக்கலம்பாவே. கடைசியில அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான். ஏதோ பண்ணிட்டான் என் தம்பி பிள்ளைய. காணாம போறதுக்கு அவன் என்ன பச்சை குழந்தையா? ஒரு இடத்துக்கு போனா திரும்பி வர தெரியாத வயசா? இவன் தான் ஏதோ பண்ணிட்டு எல்லாத்தையும் கதை சொல்லிட்டு இருக்கான் ஆனந்தப்பா. அவனை சும்மா விடக்கூடாது. இந்த விஷயம் என் தம்பிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு பாடம் போடுங்க, விட்டு இந்த விஷயத்தை சொல்லுவோம். மா, குழந்தை இப்பதாம்மா போன் போட்டா. பிரவீன் அனுஷ்காவை எதுவும் பண்ணலையா? அனுஷ்காவை தான் காணாம போயிட்டாலாம். அது எப்படி மணிக்காவ காணாம போவா? காணாம போறதுக்கு அவ என்ன சின்ன பிள்ளையா? அவைய சொன்னா நம்ம நம்பிடணுமா? பாருங்க ஆனந்தப்பா, இவனை அனுஷ்கா பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை. அவளை காணோம்னு நான் துடிச்சவே வந்திருக்கேன். இவன் என்னடான்னா பொண்டாட்டி சொந்தக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணியா? நம்ம வீட்டு பிள்ளை அனுஷ்கா, அவ தொலைஞ்சிருக்கா, இவனுக்கு கவலையே இல்லை. ஏம்மா, எனக்கு எப்படி கவலை இல்லாம இருக்கும்? அனுஷ்கா என்ன எனக்கு என்ன எதிரியா? இல்ல, என் தம்பி பிள்ளை மேல யாருக்கும் உண்மையான அக்கறை இல்ல. பாவம் என் தம்பி, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கான். அந்த பிள்ளைய இப்ப எங்க போச்சுனே தெரியல. பாவம் என் தம்பி எப்படி இருக்கானோ தெரியல. போன் போட்டு தாங்க ஆனந்தப்பா, அவன்கிட்ட பேசணும். மாமாட்டெல்லாம் பேச வேண்டாமா? பிரவீனே தேடி கண்டுபிடிச்சிருவான். இல்லனா நானும் ஆனந்த் வேணா கிளம்பி போறோமா? பிள்ளைய காணுங்கிற விஷயத்தை என் தம்பிகிட்ட நான் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு மாணிக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனந்தப்பா, என் தம்பிக்கு போன் போட்டு தாங்க ஆனந்தப்பா, அவன்கிட்ட பேசணும். சரி அகிலாண்டா, அழாத. அனுஷ்கா பிள்ளைய காணுங்க. எப்படி அழாம இருக்க முடியும் என்னால? மனசு கடந்து தவிக்குது. நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா நம்ம எப்படியெல்லாம் பார்த்திருப்போமோ அதே மாதிரிதாங்க நான் அவளை பார்த்தேன். அந்த பிள்ளைய காணுங்க. அவளுக்கு இப்ப என்னாச்சோ ஏதாச்சோ என்ன செஞ்சாவளோ தெரியல. போன் போடுங்க ஆனந்தப்பா. சரி அகிலாண்டு, போட்டு தர, அழாத. எனக்குன்னு ஒரு போன் இருந்திருந்தா நான் வீட்ல வச்சே போட்டு என் தம்பிகிட்ட பேசியிருப்பேன். ஆனா அந்த கோமரியல ரெண்டு பேரும் போன் போட்டு தர மாட்டேன்னுட்டாளுவ. மனசுல வேற இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு ஒத்தையில நடந்து வந்திருக்கேன். வழியில என்ன வந்துச்சு என்ன போச்சுன்னே பார்க்கல. இங்க வந்ததே பெரிய விஷயம். இப்படிதான் இருக்கு ஆனந்தப்பா நம்ம வீட்டு நிலைமை. குழந்தைகிட்ட தான் மாமா நம்பர் உண்டேம்மா. அவளை போட்டு தர சொல்ல வேண்டியதானே? சொல்லாம இருந்தேன்னு கோமரிகிட்ட சொன்னேன். நம்பரே இல்லைன்னு சாதிச்சுட்டா. நீ என்னடானா நம்பர் இருக்குங்க. அகிலாண்டா, இந்த உன் தம்பிக்கு போட்டாச்சு. கொடுங்க ஆனந்தப்பா. பாவம் என் தம்பி இந்த விஷயத்தை கேட்டு பதறி போயிருவா. அப்புறம் ஏமா சொல்றீங்க? சொல்லாம எப்படி இருக்க மாணிக்கம்? பெத்தவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதா? அப்படி கேட்டா இப்படிங்கிறாங்க, இப்படி கேட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல இவங்கள. சின்ன விஷயத்த ஏதோ பெரிய விஷயமா ஆக்குற மாதிரி தெரியுது. இது எங்க போய் முடிய போதோ? ஹலோ தம்பி. எனக்கா, எப்படி இருக்கா? ஏக்கா, என்னாச்சுக்கா? ஏன் காலூரா? தம்பி சாரத்துக்குமாரி. என்னப்பா சொல்ல, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சுக்கா? அங்க யாருக்கும் உடம்பு சரியில்லையோ? இங்க எல்லாரும் நல்லதாப்பா இருக்காவ. ஆனா அனுஷ்கா பிள்ளைக்குதான். இதுதான் அனுஷ்காவா? எனக்காச்சு உனக்கு விஷயமே தெரியாதப்பா. விஷயமா? என்ன விஷயம்க்கா? என்னாச்சுக்கா? தம்பி சாரத்துக்குமாரி, அனுஷ்கா பிள்ளைய காணுமாப்பா. என்னக்கா சொல்றா? அனுஷ்காவை காணுமா? உனக்கு யார் சொன்னா? வேற வீடு போன் போட்டு குழந்தைகிட்ட சொல்லியிருக்கா. குழந்தை என்கிட்ட சொன்னாயா. ஏக்கா, என்னக்கா சொல்றேன்? பிள்ளைய காணுமா? ஆமா சாரத்துக்குமாரி, உடனே கிளம்பி பேரவீடு வீட்டுக்கு வா. நான் இங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரவில்லை, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஏக்கா, என்னக்கா என்னென்னமோ சொல்றா? என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல தம்பி. பிள்ளைய காணோம்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்க? அவன்கிட்ட தானே கேட்டாகணும். உடனே கிளம்பி வாங்க, போய் நம்ம பிரச்சனை பண்ணுவோம். சரிக்கா. ஆனந்தப்பா, என் தம்பிட்ட சொல்லிட்டேன். வாங்க, உடனே கிளம்பி போவோம். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. அனுஷ்காவை காணனா பிரவீன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானா? வேற என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்க? எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். வாங்க, உடனே கிளம்பி அவன் வீட்டுக்கு போவோம். இல்லைங்க
ஏமா இப்பதாம்மா சர போன் பண்ணா. நீங்க தான் ஏதோ புரியாம வந்துட்டீங்களாம். உனக்கு போன் வந்துட்டா நான் போன் போடுங்கடி சொன்னதா ஒருத்தி போன் ஒர்க்கே ஆவலன்றவா நம்பர் இல்லாம போயிட்டுன்றவாளவே நான் வந்துட்டேனா எல்லாவளும் எல்லாருக்கும் போன் போட்டுருவா அதுலயே புருஷனோட திரிய மூட்டறதுக்குனே போடுவாளவே ஆனந்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஓ தாய் மாமா பிள்ளைய காணோம் இப்படி வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்க அந்த கோமரி 1000 சொல்லுவா நீ அது கேப்பியா ஏமா இல்லம்மா நீங்க ஏதோ அவசரமா ஓடி வந்துட்டீங்கன்னு சொன்னா. நீங்க எதுக்கு பிரவீனை சந்தேகப்படுறிய? வேற யார் சண்டைக்கு விடுவாங்க அவனுக்கு தான் கேட்டி கொடுத்துருந்தே சாரஜாவை காணும்போதே அவ குடும்பம் மொத்தமா வந்து யார்ட்ட கேட்டாவே வாண்டி என்கிட்ட என்னன்னு கேட்டாவே அவையெல்லாம் ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயமா நாமளா அந்த பேரவீட தான் போய் கேட்கணும் உடனே கிளம்புங்க இப்பயே போவோம் ஆமா ஆனந்து, வாங்க போவோம். மாணிக்கம் வா. என்னே அனுஷ்கா எங்கன்னு போயிருப்பா? தெரியலையே ஆனந்த், போய் பார்த்தா தான் தெரியும். வா போய் பிரவீன்ட்ட கேட்போம். சரிண்ணே.